ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க அமேசான்ல ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்களா? அப்பனா ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த அமேசான்காரன் பிளிப்கார்ட்டை பார்த்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரீசெண்டா அமேசான்காரன் ஒரு புதிய அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அந்த அப்டேட்ல நமக்கு ஆப் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க கைஸ். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதே நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிளிப்கார்ட்கார ஒரு புது ஃபீயை வந்து அறிமுகப்படுத்தினான். அதான் செக்யூர் ப்ராமிஸ் ஃபீன்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 9 ரூபா சார்ஜ் பண்ற மாதிரி. அதாவது நீங்க பிளிப்கார்ட்ல போயிட்டு ஒரு பொருளை செலக்ட் பண்றீங்க, ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீ இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிளிப்கார்ட் மாதிரியே அமேசானும் ஒரு ஃபீயை வந்து அறிமுகப்படுத்திருக்கான். அது எங்க அறிமுகப்படுத்திருக்கான், எந்தெந்த இடத்துலலாம் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். மேட்ருக்கு வருவோம். அமேசான்ல நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க. வாங்க போகும்போது அங்க உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 500 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு அமேசான் எவ்வளவு ஃபீயை வந்து போடுறாங்கன்னா, அதிகபட்சமா ஒரு 49 ரூபா ஃபீயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல. அதாவது அந்த பொருளை வாங்கும் போது ஃபைனலா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்ல, அதோட சேர்த்து இந்த 49 ரூபாயை உங்களுக்கு ஆட் பண்ண போறாங்க. ரீசெண்டா தான் வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்க. இதுல என்ன கணக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு, நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 49 ரூபா வசூலிக்க போறாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. சரி, இது எப்படி அவங்க வசூலிக்க போறாங்க அப்படிங்கிற விவரங்களை அமேசானோட தளத்துல அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய போன்ல அமேசானோட அப்ளிகேஷன் இருக்கு, அது வழியா நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் கண்டிப்பா அமேசான் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நம்ம ஓபன் பண்ணுவோம். ஒரு மொபைலை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்போ இதோட விலை பாத்தீங்கன்னா 42,998 ரூபாய். இதுக்கு இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐ, பேங்க் ஆஃபர் எல்லாமே கொடுத்து தொலைச்சிருக்காங்க. இதுல ஆல் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அதுக்குள்ள போயிடுவோம். மேல பாத்தீங்கன்னா பெரிய பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கு, பேங்க் ஆஃபர், கேஷ்பேக் ஆஃபர், நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் ஆர் அப்ளைட் ஆன் பேமெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் பேமெண்ட் செலெக்ஷன், ஆஃபர் ப்ராசஸிங் ஃபீ ஆஃப் 49 ஆன் பேங்க் டிஸ்கவுண்ட் மே அப்ளை. இந்த அப்டேட் தான் ரீசெண்டா அமேசான் வெளியிட்டு இருக்காங்க. மினிமம் ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அந்த ஃபைனல் அமௌண்ட்டோட சேர்த்து 49 ரூபாய் நீங்க பே பண்ணியே ஆகணும். நோ காஸ்ட் இஎம்ஐ, பேங்க் ஆஃபர், கேஷ்பேக் ஆஃபர், பார்ட்னர் ஆஃபர், எதுலனாலும் உங்களுக்கு மினிமம் 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவங்கன்னா யாரு, அமேசான் உங்ககிட்ட 49 ரூபா வசூல் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படிங்கறத அவங்களும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்க ப்ராசஸ் பண்றோம்ல, இதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க மெனக்கிடுறோம்ல, அதுக்காக நாங்க 49 ரூபா வாங்குறோம். அப்படிங்க சேம் பிளிப்கார்ட் மாதிரி தாங்க அமேசானும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல நான் பதிவு பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அமேசான்ல போயிட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் விதைச்சு விட்டுருங்க. அதுல ஒன்ன தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.